ஓம் நமோ வெங்கடேஷாய. திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாத சுவாமி கோயிலில் ஆன்லைனில் விஸ்வரூப தரிசன டிக்கெட் எப்படி புக் பண்ணிக்கிட்டு போய் சுவாமி தரிசனம் பார்த்து வர்றது. ஒரு சில கோயில்களில் ஒரு சில பிரசாதம் ரொம்ப விசேஷமானது. அது மாதிரி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பன்னீர் இலை விபூதி பிரசாதம் ரொம்ப விசேஷமானது. அது எப்படி ஆன்லைனில் புக் பண்ணுறது, அப்படி நம்ம புக் பண்ணுறப்போ ஸ்பீட் போஸ்ட்டில் அவங்க என்னென்ன பிரசாதங்கள் அனுப்புவாங்கன்ட்டு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறப்போ நிறைய பேர் நாங்களும் ஆன்லைனில் விஸ்வரூப தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டு போயிட்டு வந்தோம், பன்னீர் இலை பிரசாதம் புக் பண்ணி வீட்டுக்கு பிரசாதம் வந்துருச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு சிலர் அந்த வீடியோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கிளி பிரசாதம் எப்படி ஆன்லைனில் புக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சமேத ரெங்கமன்னார் கோயிலில் திவ்யதேசம் ஆண்டாள் கிளி பிரசாதம் ரொம்ப விசேஷம். அது எப்படி ஆன்லைனில் புக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி சொன்ன 2 புக்கிங்கும் திருக்கோயில் ஆப்பில் செய்திருப்பீங்க. இப்போது ஹெச்ஆர்சிஇ போர்ட்டலில் செய்துக்கோங்க. ஜஸ்ட்டு கூகுளில் ஹெச்ஆர்சிஇ ஸ்ரீவில்லிபுத்தூர்னு டைப் பண்ணாலே ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்க்குற லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் திருக்கோயில் முன்பதிவு சேவைகள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டெம்பிள் சர்வீசஸ் கட்டண நன்கொடை சேவைகள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் தங்க ரதம் இழுக்கணுன்னா கூட நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். இங்கேன்னு இல்லை, பழனி முருகன் கோயில், ஒரு சில முருகன் கோயில் கூட நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். 4-5 பேரை தேர் இழுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தரிசனம் பார்க்கறதுக்கும் விடுவாங்க. தங்க ரதம் இழுக்கிறதுக்கு 1500 rupees நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸ்பெஷல் பூஜா செய்யணும் அப்படின்னா 10,000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம புக் பண்ண போகிறது கிளி பிரசாதம். ஒரு கிளியோட ப்ரைஸ் 500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதில் டைமிங்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 7 மணிலேருந்து 8:30 மணின்னு சொல்லிட்டு. அது என்னங்கிறது வீடியோவில் சொல்கிறேன். ஸோ கிளி பிரசாதம் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். டேட் இருக்கும், என்றைக்கு நீங்கள் புக் பண்ணுறீங்களோ அன்றைக்கி டேட்டு தான் அவைலபிலிட்டி காமிக்கும். மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு அவைலபிலிட்டி காமிக்காது. இப்போ நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது செப்டம்பர் 19. ஸோ இன்றைக்கி அவைலபிலிட்டி காமிக்கும். அதனால் என்றைக்கு நீங்கள் புக் பண்ண போகிறீங்களோ அன்னையோட அவைலபிலிட்டி தான் க்ரீன் கலரில் காமிக்கும். இந்த டேட் பற்றியும் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். முன்பதிவு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு கேப்சர் கோட் இந்த பாக்ஸில் கொடுத்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு சமர்ப்பிக்கன்னு சொல்லிட்டிங்கன்னா பேமெண்ட்டுக்கு போயிடும். இதுக்கு முன்னாடி பன்னீர் இலை விபூதி பிரசாதம் புக் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விபூதி பிரசாதம் 120 ரூபாய். ஆனால் அதை நம்ம ஆன்லைனில் புக் பண்ணுறதுனால போஸ்டல் சார்ஜ் இப்போ நான் சென்னையிலேருந்து புக் பண்ணதுனால எனக்கு 47 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் நான் 168 ரூபா கிட்ட பே பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி கிளி பிரசாதத்துக்கு போஸ்டல் சார்ஜ் கிடையாது. ஏன்னா கிளி நம்ம ஆன்லைனில் புக் பண்ணுறோம், வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க, நம்ம தான் போய் வாங்கிக்கணும். ஆன்லைனில் அப்புறம் எதுக்கு நம்ம புக் பண்ணணும் அப்படின்னா, நம்ம கிளி அங்கே ரெடியாக இருக்கும். நீங்கள் என்றைக்கு புக் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட் பீரியடில் போகணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ போகிறப்போ அங்கே நம்ம கிளி ரெடியாக இருக்கும். அதனால தான் அவங்க டைமிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 7 மணிலேருந்து 8:30 மணி. அதாவது கோயில் நட திறந்துருக்கிறப்போ நீங்கள் போனீங்கன்னா கோயிலுடைய கவுண்டர் இருக்கும், அங்கே போய் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ண அந்த ரிசிப்டை காமிச்சு உங்களோட கிளி வாங்கிக்கலாம். அதனால தான் டைமிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டேட் சூஸ் பண்ணுறப்போ நீங்கள் எப்படி டேட் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, கோயிலுக்கு உங்களால் எப்போ போய் அந்த கிளி வாங்கிக்க முடியுமோ அதுக்கு ஒரு 1 or 2 days பிஃபோர் நீங்கள் புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா, இலையினால் ஆன கிளி அது. அதனால் நம்ம ஷார்ட் டைமில் போய் இந்த கிளி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கிளி. அப்போ ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஆஃப்லைனில் இது கிடைக்குமா அப்படின்னா ஆஃப்லைன்லேயும் கிடைக்கும். நீங்கள் கவுண்டரில் கூட இன்ஸ்டண்ட்டாக வாங்கிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட கிளி செய்து வச்சுருக்குறாங்க, அது தீந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மேபி கிடைக்காம கூட போகலாம். பட் அப்படி கிடையாது, கிடைக்கிது தான் கவுண்டரில். இருந்தாலும் நமக்குண்டான கிளி அங்கே ரெடியாக இருக்கும். அதுதான். மற்றபடி ஆன்லைனில் புக் பண்ணால் கிளி மட்டும் வீட்டுக்கு வராது, புக் பண்ணிவிட்டு நம்ம போய் கோயிலில் வாங்கிக்கணும். அதனால தான் கோயில் நடத்திருந்துருக்கிற டைமிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டேட் என்றைக்கு நம்ம புக் பண்ண போகிறோமோ அன்னைக்கு மட்டும் அவைலபிலிட்டி காமிக்குது. இதுதான் ப்ரொசீஜர் ஆன்லைனில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கிளி பிரசாதம் புக் பண்ணுறதுக்கு. ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு போய் கவுண்டரில் வாங்கினாலும் சரி, இல்லை கவுண்டர்லேயே காசு கொடுத்து கிளி வாங்கினாலும் சரி, அப்படியே நீங்கள் தரிசனம் முடிச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். இல்லைன்னா கோயில் உள்ள ஐயர் இருப்பாங்க, அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா ஆண்டாள் கிட்ட வச்சு பூஜை பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம தட்சிணை மாதிரி நம்ம விருப்பம் போல் நம்ம கொடுக்கலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர் ஆண்டாள் கிளி பிரசாதம் வாங்கிக்கிறதுக்கு. அந்த கிளி எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுதான் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கிளி பிரசாதம்.
இது நான் எப்போ வாங்கினேன்னா இந்த வருஷத்தோட ஆடிப்பூரம் ஆகஸ்ட் 7 நினைக்கிறேன். அப்போது ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி, நான் ஆன்லைனில் புக் பண்ணலை, அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க ஆண்டாள் கிட்ட ஒரு நாள் நைட் ஃபுல்லாக வச்சு பூஜை பண்ணி எனக்கு ஒரு 2 days கழித்து அனுப்பிச்சாங்க. ஸ்பீட் போஸ்ட்டில் தான் அனுப்பிச்சாங்க. நான் சென்னையில் இருக்கேன். எங்கள் வீடு செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால கொஞ்சம் அனல் இருக்கும், அண்டு பூஜை ரூமில் இருக்கிறதுனால தீபம் ஏற்றுற அனலும் இருக்குங்கிறதுனால இந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்குது. உங்கள் வீடு சில்லுன்னு இருந்தால் இன்னும் கொஞ்ச நாள் நல்ல ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும். வரும்போது கண்ணெல்லாம் இருந்தது, பூ சுற்றி அனுப்பிச்சிருந்தாங்க. பூ காஞ்சிட்டதுனால எடுத்துட்டேன், கண்ணு கீழே விழுந்துருச்சு. இப்போது ஆகஸ்ட் 7னா இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த டாப் போர்ஷன்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்ப காயில், அதனால் இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன். போன வருஷம் கோயிலில் வாங்கி வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன், அது ஆற்றுல விட்டுட்டேன், ஏன்னா ரொம்ப காஞ்சி உதிர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது இது ரீசெண்டாக வந்த கிளிங்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் நம்ம வச்சுருக்கிறப்போ அது விளக்கேற்றுறப்போ அந்த கிளியை பார்க்குறப்போ ஷியோராக நமக்கு ஆண்டாள் ஞாபகம் வரும். அதனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கிட்டு நேரில் போய் வாங்கிக்கோங்க. இல்லையா நீங்கள் எப்போ போகிறீங்களோ கவுண்டரில் இன்ஸ்டண்ட்டாக பே பண்ணி வாங்கிக்கோங்க. இதுதான் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கிளி பிரசாதம் வாங்கிறதுக்கு உண்டான ப்ரொசீஜர். நீங்கள் இந்த கிளி வாங்கியிருந்தீங்கன்னா எப்படி வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்னஸ் இருக்குது, இருந்தாலும் நான் சுவாமிக்கிட்டே வச்சுருக்கேன், உள்ளே தான் வச்சுருக்கேன். இப்போ ஃபோட்டோக்காக தான் வெளியில் எடுத்தேன். அது இன்னும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்டு தாயார்கிட்ட இருந்த கிளி இது. நிறைய உற்சவங்கள் அங்கேயும் செய்கிறாங்க, பிரம்மோற்சவம் செய்கிறாங்க. அப்போது மாலைக்கு கைங்கரியத்துக்கு கொடுத்துருந்தேன். அப்போது எனக்கு கிளி இந்த பிரசாதம் அங்கே இருக்கிறவங்க அனுப்பிச்சாங்க. நான் போஸ்டரில் புக் பண்ணல, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இதுதான் ப்ரொசீஜர். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் மாதிரி ஒரு பட்டன் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ தட் எல்லா இன்ஃபர்மேஷனும் திருப்பதி பற்றி டெய்லி ஷேர் பண்ணுறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கோயில்கள், மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் அப்பப்போ ஷேர் பண்ணுறப்போ நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கோயில் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு போய் வாங்கிட்டாலும் சரி, இல்லை நேர்லேயே போய் பைசா கட்டி வாங்கிட்டாலும் சரி, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கிளி பிரசாதம் எப்படி வாங்குறதுங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.